இப்போ வந்துங்க நம்ம லிப் பாம் அண்ட் லிப் ஸ்க்ரப் எப்படி செய்யுங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு 2 ரெசிபி கொடுத்துருக்கேன். ஒன்று லிப் பாம், ஒன்று லிப் ஸ்க்ரப்புங்க. இப்போ லிப் பாமுக்கு வந்து நமக்கு இப்போ நம்ம 50 கிராம் ரெசிபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் பீவேக்ஸ் வந்து 6 to 12 கிராம்ஸ் எடுத்துக்கலாங்க. ஆயில்ஸ் வந்து 44 to 38 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் பீவேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆயில்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பீவேக்ஸ் எடுத்துக்க போகிறேங்க. நான் என்னோடய ரெசிபிக்காக 10 கிராம் பீவேக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக 10 கிராம் இருக்குங்க. அடுத்து ஆயில்ஸ் வந்து நான் 40 கிராம்ஸுக்கு எடுக்க போகிறேன். அதுலேயும் 2 ஆயில்ஸை நான் எடுத்துக்கிறேன், 20-20. இப்போது நம்ம அப்படியே மெல்ட்டிங்க்கு வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது லிப் ஸ்க்ரப்புக்கான மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம். இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஆயில் 40 கிராம்ஸ். ஆயில்ஸ்னால் நீங்கள் உங்களோட சாய்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆலிவ் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் நான் எடுத்து இப்போ யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் எவ்வளோ டைப் ஆஃப் ஆயில்ஸ் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் ரேஷியோக்குள்ள. ஃபஸ்ட் நான் பீவேக்ஸ் எடுத்துக்கிறேங்க, 8 கிராம்ஸ். ஆயில் டோட்டல் 40 கிராம்ஸ். அடுத்தது பட்டர் ஆட் பண்ணுறேங்க. நான் வந்து ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். இதுவும் உங்கள் சாய்ஸ் தான். என்னோடய ரெசிபிக்கு நான் 20 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து டோட்டலாக 100 கிராம்ஸுக்கு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தெர்மாமீட்டர் இருந்ததுன்னா தெர்மாமீட்டர் வச்சு என்னோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. எழுபத்தஞ்சு to 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குங்க. இதில் இப்போ இந்த மால்டன் கண்டிஷன்லேயே நம்ம மைக்கா சேர்த்துக்கணும். இப்போ நான் லிப் பாமுக்கு பிங்க் மைக்கா, கோல்டன் பிங்க் மைக்கா அதை சேர்த்துக்கிறேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி லிப் ஸ்க்ரப்புக்கு லஸ்டர் ப்ளூ மைக்கா சேர்த்துக்கிறேன். இது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த கலர்ஸ் நான் சூஸ் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மால்டன் ஸ்டேஜ்லேயே லிப் ஸ்க்ரப்பில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், 30 கிராம்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேட்டிட்ட அளவுக்கு கூலாக இருக்க விட்டுடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருக்கணும். இது எதுக்காகனா நம்ம ஃப்ராக்ரன்ஸும் எசென்சியல் ஆயிலும் சேர்த்தும்போது ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா
அது எல்லாம் எவாபரேட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு 45 to 50 டிகிரி செல்சியஸில் இருக்குங்க. அதே சமயத்தில் இன்னும் அது மால்டன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் எசென்சியல் ஆயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பி வேக்ஸில் எப்படி இருந்தாலும் சில டஸ்ட்லாம் வரும். அதனால் இந்த மெல்டன் ஸ்டோர்லேயே நீங்கள் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து பேக்கிங் மெட்டீரியல் உங்களுக்கு கண்டெய்னர் எது எடுக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் போர் பண்ணிக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபிக்கான லிப் பாம் கிடச்சிருக்கு. நீங்கள் தேவைன்னா பி வேக்ஸை குறைச்சி உங்களுடைய இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை நீங்கள் மாற்றிக்கலாம்.